Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. போன வீடியோ பார்த்தீங்களா? That is bryophyte and pteridophyte. கொஞ்சம் குழப்பமா இருக்க மாதிரி இருந்துச்சா? அப்படி இருக்காது பிகாஸ் நிறைய டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படியும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இல்லாத மாதிரி தோணுச்சுன்னா ப்ளீஸ் கோ பேக் டு த வீடியோஸ். நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்பேன். படித்தது இல்லை, கிளாஸ் எடுத்த வீடியோவே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஏன்னா இங்கே கிளியர் ஐடியா கிடைக்கல, இந்த கான்செப்ட் கிளியர் ஆகலைன்னா ஜிம்னோஸ்பம் படிக்கும்போது ஒரு குழப்பம் வரும், எவல்யூஷன் படிக்கும்போது இன்னும் நிறைய குழப்பம் வரும். பிகாஸ் நான் இப்போ முதல்ல பேசிட்டு இருந்த மாதிரி கேமெட்டோஃபைட் ஜெனரேஷன்னா கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம், ஸ்போரோஃபிட்டிக் ஜெனரேஷன்னா ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த ஆல்கேலாம் ஹாப்ளாய்டு, இந்த பிரையோஃபைட்ல பிளான்ட் பாடி கேமெட்டோஃபைட்டு, டெரிடோஃபைட்ல பிளான்ட் பாடி ஸ்போரோஃபைட்டு ப்ரொடியூசிங் ஸ்போர்ஸ். இப்போ ஜிம்னோஸ்பர்ம்லையும் பிளான்ட் பாடி ஸ்போரோஃபைட்டு, ஆஞ்சியோஸ்பர்ம்லையும் பிளான்ட் பாடி ஸ்போரோஃபைட்டு. இந்த ஸ்போரோஃபிட்டிக் பிளான்ட் பாடி கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அப்படின்னா இந்த சேஞ்ச் எங்கேருந்து வந்துச்சு, ஏன் அது கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, இதுக்கு ஒரு ஆள் பைனியராக இருந்திருக்காங்கல்ல. இந்த டெரிடோஃபைட்டில் செலாஜினல்லான்னு ஒருத்தர் இருந்தார். லைகாப்சிடால செலாஜினல்லா குரூப். அந்த செலாஜினல்லா தான் நம்ம சீட் ஹேபிட்டுக்கு பேஸ் போட்டு, அதாவது 2 டிஃபரெண்ட் ஸ்போர்ஸ் எட்டிரோஸ்போரி நான் உங்களுக்கு எழுதினேன் போன இதில். எட்டிரோஸ்போரி லீட்ஸ் டு சீட் ஹேபிட். இங்கே போட்டிருக்கு பாருங்க. சீட் ஹேபிட் கன்சிடர்ட் an important step in evolution, precursor to the seed habit, that is the heterospory. இதனால பின்னாடி சீட் வருது. ஏன்னா இங்கே ஸ்போரோஃபிட்டிக் பிளான்ட் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் தானே, இங்கேயும் ஸ்போர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் அது கீழே விழுந்து முளைக்காம இன்னொரு மேல் பார்ட்னரை வந்து ஃபீமேல் பார்ட்னரை தேடிக்கிட்டு போகுது. அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி ஹியர் த ஸ்போர் இஸ் கன்சிடர்ட் டு பி அ கேமேட். அப்போது ரெண்டும் மீட் ஆகும்போது சீட் வருது. சீட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே செக்லூடடாக இருக்குது, எம்ப்ரியோ ரொம்ப செக்லூடடாக இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா ஜிம்னோஸ்பர்மில் எம்ப்ரியோ வந்து செக்லூடடாக இருந்தாலும் ரொம்ப செக்லூடட் கிடையாது ஆஞ்சியோஸ்பர்ம் மாதிரி. ஏன்னா எவல்யூஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக தானே வளர முடியும், ஓவர் த நைட்டு வளரல இத்தனை விஷயங்களும். ஸோ நெக்ஸ்ட் குரூப்பில் இன்னும் கம்ப்ளீட்டாக செக்லூடடாக உள்ளே போய் செட்டில் ஆகி எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் பார்த்து. நேச்சர் வந்து எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் அழிச்சிடாது. ஒரு விஷயமும் அதுக்கு என்னன்னா லிவ் லெட் லிவ் அந்த மாதிரி கதை. நீயும் இரு நானும் இருக்கேன். ரொம்ப ஆட்டம் போடும்போது தான் அது ஏதாவது ஒரு டிசாஸ்டர் பண்ணி இருக்கிறவங்கள போட்டு தள்ளுறது, நம்ம டைனோசார் போன மாதிரி. இப்போ ஜிம்னோஸ்பர்ம்ல பார்த்தீங்கன்னா பிளான்ட் பாடி. இப்போ நான் கிளாஸ்க்குள்ளே போகிறேன். ஜிம்னோஸ்பர்ம் அப்படின்னு சொன்னால் நேக்கட் சீடட் பிளான்ட்ஸ். Naked seeded plants. Plant is sporophyte. Sporophyte na 2N. Okay. So the gymnosperms, naked seededs, are plants in which the ovules are not enclosed by any ovary wall and remain exposed. Ovary wall illa, both before and after fertilization. முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. The seeds fertilization முன்னாடி. The seeds that develop post fertilization are not covered. அதுக்கு ஒரு கவரிங் இல்லை. இப்போ ஃப்ரூட்டுக்குள்ளே தானே நமக்கு சீடு இருக்குது. ஒரு லெமனோ ஒரு மேங்கோவோ சாப்பிட்டா இங்கே ஓப்பன் சீடு. ஜிம்னோஸ்பர்ம்ஸ் இன்க்ளூட் மீடியம் சைஸ்டு ட்ரீஸ் ஆர் டால் ட்ரீஸ் அண்ட் ஷ்ரப்ஸ். ஜிம்னோஸ்பர்மில் மீடியம் சைஸ்டு ட்ரீஸ், நம்ம சைக்கஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக வளரும், அதனால் ரொம்ப கம்மி. அதாவது அது ஒரு 30 வருஷம் ட்ரீயை பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி வளர்ந்துருந்தா ஜாஸ்தி, அவ்வளோதான். அந்த மாதிரி ரொம்ப டால் ட்ரீஸ் இருக்குது. செக்வாயா ஜைஜாண்டிகா எடுத்துக்கிட்டோம், ஆர் பைனஸ் ட்ரீஸு, ஆரோகேரியா, தூஜா, இவெல்லாம் ரொம்ப உயரமாக வளர்கிற குரூப்பும் இருக்குது. இதில் வந்து கிளைம்பராக இருக்குது. நீட்டெயில்ஸில் நீட்டம் வந்து கிளைம்பராக இருக்குது. வெல்வெஷியா ஹர்ப் 2 லீஃபில் இருக்குது. ஸோ வெரைட்டியை நம்ம எங்கேயும் பார்க்க முடியும். One of the gymnosperms, the giant redwood tree, sequoia, is one of the tallest tree species. Redwood of California. The roots are generally tap roots. பார்த்தீங்கன்னா டேப் ரூட்டுக்குள்ளே வந்துருச்சு. நம்ம ஆஞ்சியோஸ்பர்ம் க்ளோஸ் வந்தாச்சு.
Roots in some genera have fungal association in the form of mycorrhiza. ஸோ இதில் ரெண்டு டைப்பு பார்ப்போம். ரூட் பைனஸோட ரூட்டில் ஃபங்கல் அசோசியேஷன் இருக்குது, மைக்கோரைசா டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம். இல்லை சைக்கஸில் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் கோரலாய்டு ரூட் இருக்குது. ஸோ சயனோபாக்டீரியா இருக்குது. Okay, so while in some other cycas small specialized roots called coralloid roots. இது வந்து பார்க்கறதுக்கு இப்போ இதுதான் ட்ரீன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் சைக்கஸ் ட்ரீ அப்படின்னு சொன்னால் இதுக்கு உள்ள டேப் ரூட். ஓகே, இப்படி போகுது, இந்த சர்ஃபேஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் போல் இப்படி வளர்ந்து அப்படியே பார்க்கறதுக்கு கோரல்ஸ் மாதிரி, கோரல் ரீஃப்ஸ். அதனால இது கோரலாய்டு ரூட். just above the ground, கொஞ்சம் இது அப்போஜியோட்ராஃபிக் ரூட்னு கூட சொல்லுவாங்க இதை. This is okay. Specialized roots called coralloid roots are associated with nitrogen fixing cyanobacteria. இது exam question. Pinusல fungal and cycasல blue green algae, that is cyanobacterial association. This is for enhancing the absorption, increasing the surface area. This is for nitrogen fixing. The stems are unbranched. இங்க பாருங்க, unbranched stem or branched stem. Pinus எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல branches. ஸோ இதெல்லாம் pinus நல்லா வளர்ந்து இருக்கிறது. இது வந்து only one stem. Okay, and the leaves may be simple or compound. இவன் compound leaf, தென்னை மரம் leaf மாதிரி இருக்கும், ஆனால் குட்டியாக ரொம்ப lush green, very beautiful. இப்போ நம்ம பைனஸ் ட்ரீலெல்லாம் அப்படியே completely dissected leaves. They can withstand the hot temperature. அதான் ரொம்ப டிசெக்டடாக பாயிண்டடாக நீடில் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. இந்த ஜிங்கோ பைலோவா பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஃபேன் ஷேப் பைலோப்டு லீவ்ஸு. இதில் வீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேன் ஷேப்பில் இருக்கும். ஸோ வெரைட்டியை நம்ம பார்க்க முடியும். நீட்டம்குள்ளெல்லாம் போனீங்கன்னா ரெட்டிகுலேட் வீனேஷன் வச்சு அப்படியே டைகாட் லீஃப் மாதிரியே இருக்கும். இது இங்கே மென்ஷன் பண்ணலை நமக்கு. ஸோ இங்கே வெரைட்டி இருக்குது. Cycas, the pinnate leaves persist for a long years. The leaves in gymnosperm are well adapted to withstand extremes of temperature. இப்போ சொன்ன மாதிரி humidity and wind எல்லாத்தையும் tolerate பண்ற condition. In conifers, the needle-like leaves reduce the surface area. So their thick cuticle and sunken stomata also help to reduce water loss. Cuticle இப்போ இதான் லீஃப்னு எடுத்துக்கோங்களேன், இது சுற்றி செம்ம திக்காக கியூட்டிக்கல் இருக்குது. நம்ம ஒரு டார்க் கலரில் போடுவோம். ஸோ இப்படி நல்ல திக்காக கியூட்டிக்கல், so that the transpiration rate is prevented. இதுவே ப்ரிவெண்ட் பண்ணும். இது பத்தாத குறைக்கு அங்கே சங்கன் ஸ்டொமேட்டா. சங்கன் ஸ்டொமேட்டானா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டொமேட்டா வரைகிறேன், இந்த ஸ்டொமேட்டாவை சுற்றி ஹேரி க்ரோத் இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது ஸ்டொமேட்டா அப்படின்னு சொன்னால், இங்கே இருந்து இந்த ஸ்டொமேட்டாவை சுற்றி அப்படியே ஒரு ஹேரி அவுட்கம் ஃப்ரம் த நெய்பரிங் செல்ஸ் டு கவர் த ஸ்டொமேட்டா. ஸோ த ஸ்டொமேட்டா இஸ் கம்ப்ளீட்லி சங்கன், உள்ள அப்படியே அமுக்கி இருக்கிறது தான் சங்கன் ஸ்டொமேட்டா. ஓகே, திஸ் இஸ் சங்கன் ஸ்டொமேட்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்காகனா டு ப்ரிவென்ட் த எக்ஸஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்பிரேஷன் ரொம்ப நெக்லிஜிபிளாக வச்சுருக்கோம். So these plants can withstand the hot temperature. So they can be evergreen இருக்கும். ஓகே, இப்போ படிப்போம் உண்மையாலுமே அதனுடைய கண்டென்ட் எல்லாம். ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் ஆர் ஹெட்டிரோஸ்போரஸ். ஹெட்டிரோஸ்போரஸ் புரியுதா? ஸ்போர்னு தான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிட்டே வராங்க. அந்த மைக்ரோஸ்போர், அதாவது போலன் கிரெயின் கீழே விழுந்து, இப்போ போன குரூப்பில் என்னாச்சு, ஒரு ஸ்போர் கீழே விழுந்தால் அது வளர்ந்துருச்சுன்னா அப்படியே ஸ்போரோஃபைட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹெட்டிரோஸ்போரிக் கண்டிஷனில் கூட ஒரு பெரிய ஸ்போர் கீழே விழுந்துச்சு, மெகா கேமட்டோஃபைட்டுன்னு வளர்ந்துருச்சு. சின்ன ஸ்போர் கீழே விழுந்துச்சு, மைக்ரோ கேமட்டோஃபைட்டுன்னு வளர்ந்துருச்சு. தானாக வளர்ந்துருச்சு, அதனால் அங்கே நின்றுச்சு. அதனோட ஆப்ளோ டிப்ளான்டிக் சைக்கிள், டிப்ளோ ஆப்ளான்டிக் சைக்கிள்னு போயிடுச்சு. பட் இங்கே இந்த ஸ்போரு கீழே விழணும்ல, கீழே விழுந்தால் வளரணும்ல, ஆனால் வளரல, கீழே விழவே இல்லை. அது நேராக ஃபீமேல் பார்ட்னரை போய் தேடி போயிடுச்சு. அப்போ தான் இங்கே எவல்யூஷனில் ஓஹோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஸ்போரு கேமெட்டாக கன்சிடர் ஆகுது.
கேமெட்டோஃபிட்டிக் ஜெனரேஷன் அதுக்குள்ளவே முடிஞ்சிருச்சு. அப்புறம் அங்கே போய் ஃபீமேல் பார்ட்னரை ரீச் பண்ணி ரெண்டும் மீட் பண்ணி அங்கே ஜைகோட் ஃபார்ம் ஆகி அப்படியே சீடுக்குள்ள எம்ப்ரியோ செட்டில் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன? எவல்யூஷன் இவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ செக்லூடடாக ஒரு எம்ப்ரியோவை வச்சிருக்கு. அதுதான் ஒரு பியூட்டி ஆஃப் நேச்சர். இப்போ பார்ப்போம். Gymnosperms are heterosporous. They produce haploid microspores and megaspores. Understood? இது இங்கேயும் அதே மாதிரி. The two kinds of spores are produced within sporangia. Microsporangia, macrosporangia. That is megasporangia னு சொல்லிக்கலாம். The two kinds of spores are produced within the sporangia that are borne on sporophylls which are arranged spirally along the axis to form a lax or compact strobili or cones. நான் கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சி காட்டுறேன், ரொம்ப பெருசாக வரைய முடியாது. இப்போ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுதான் கோன். இப்போ இப்படி இருக்கு கோன், பார்க்கறதுக்கு கோன் ஷேப்பில். ஓகே, இப்படி இருக்கும் கோன். இது வந்து எல்எஸ் எடுத்தோம்னா எல்எஸ் ஆஃப் த கோன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்டரில் ஒரு ஆக்சிஸ் இப்படி போகும். ஜஸ்ட் செகண்ட், இப்படி இருக்கு. இதில் இப்படி இந்த கோவில் தீபங்கள் மாதிரி இது இப்படி இருக்கு. ஓகே ஓகே, ஐ ஜஸ்ட் ட்ரா. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் pretty well. அதர்வைஸ் புரியறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இப்படி இருக்கு. இது பேர் தான் ஸ்போரோஃபில். ஓகே, இந்த ஸ்போரோஃபில்ல let me take another color. ஓகே, இதுக்கு மேல they just born ஒரு மாதிரி ஓவல் ஷேப். இப்படி இவன் பேர் என்னவா இருக்கும் நீங்களே கஸ் பண்ணுங்க. இவன் ஸ்போரோஃபில். இது மைக்ரோஸ்போரா இருந்தா மைக்ரோஸ்போரோஃபில், மெகாஸ்போரா இருந்தா மெகாஸ்போரோஃபில். அவ்வளவுதான். இப்போ இவன் பேரு மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஆர் மெகாஸ்போரா, இட் டிபெண்ட்ஸ். ஸோ ஸ்பொராஞ்சியம், இப்போ நம்ம இதை மைக்ரோவா எடுத்துக்கலாம். மைக்ரோஸ்பொராஞ்சியம். அப்போ இதுக்குள்ள இருக்கிற ஆள் யாரு? இவன் பேரு மைக்ரோஸ்போர்ஸ். ஸ்பொராஞ்சியம்க்கு உள்ள there is a microspores. Done? Okay, இங்க பாருங்க. A male or a female cones or strobili may be born on the same tree. பைனஸ்லாம் வந்து monoecious, ரெண்டும் ஒரே இடத்துல. சைக்கஸ்ல ரெண்டும் வேற வேற இடத்துல dioecious. However, in cycas, male cones and megasporophylls are born on different trees. The megaspore mother cell is differentiated from one of the cells of the nucellus. இப்போ நியூசெல்லஸ்ங்கிறதெல்லாம் நம்ம ஆஞ்சியோஸ்பெர்ம்ல ரீப்ரொடக்ஷன் லெசன்ல படிப்போம். இப்போ உங்களுக்கு ஓவரி இருக்குன்னா ஓவரி அதுக்குள்ள மேல் கேமட்டோஃபைட் வரும், அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் நியூசெல்லஸ், ஒரு டிஷ்யூ, அவ்வளோதான். இதில் ஒரு சில செல்ஸ் மட்டும் செப்பரேட்டாக பிரிஞ்சு that act as a megaspore mother cell. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. The male or female megaspore mother cell is differentiated from one of the cells of the nucellus. அந்த கிளஸ்டர்ல இருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கிளஸ்டராக இருக்குமா, நிறைய செல்ஸ் இருக்கு, இப்படி இருக்கு, எல்லா செல்ஸும் கிளஸ்டராக இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு செல்லு மட்டும் கொஞ்சம் கெத்தாக பிரிஞ்சு இப்படி தனியாக பிரிஞ்சு, அது பேர் தான் megaspore mother cell அப்படி வச்சுக்கலாம். Okay, it's differentiated from one of the cells of the nucellus. The nucellus is protected by envelope and the composite structure is called an ovule. இப்போ இதுதான் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும், ஒரு இன்டெகுமெண்ட் மாதிரி ஒரு கவரிங் இருக்கு. அந்த கவரிங் பேர் தான், உங்களுக்கு ஏதாவது ஒரு கவர் போடுவாங்க. ஓகே, இப்போ இந்த கவரிங்கோட சேரும்போது that is called ovule. ஓகே, இதுதான் ovule. Understood? So born on different trees. The nucellus is protected by envelopes and the composite structure is called a ovule. இப்போ இது பேரு ovule. இந்த கோன் இப்போ சைக்கஸ்ல மேல் கோன் இப்படி இருக்கு, ஃபீமேல் கோன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நான் சும்மா சிம்பிள் டயக்ராம் போடுறேன் because there is no space. இப்படி இருக்கும் ஃபீமேல் கோன். இதுல இப்படி இருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்.
இப்படி இருக்கு. இதுல there is a beautiful அப்படியே ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி ஒரு அழகா ஒரு ஃபீமேல் ஓவியல் இப்படி லாட்ஜ் ஆயிருக்கும். This is the female cone and this is the male cone. சைக்கஸ்ல பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் cone. இப்போ இதுதான் this is the structure. I just drew it here. See, however, in cycas, male and female cones and megasporophylls are born in different trees. The megaspore mother cell is differentiated from one of the cells of the nucellus. The nucellus is protected by envelopes and the composite structure is called an ovule. The ovules are born on megasporophyll which may be clustered to form the female cones. இங்கே பாருங்க, இதெல்லாம் ஸ்போரோஃபில்குள்ள இந்த மாதிரி நிறைய hundreds of megasporophylls எல்லாம் சேர்ந்து ஒரு கோனை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். The megaspore mother cell divides meiotically to form 4 megaspores. இப்போ இவன் megaspore mother cell இருக்கான்ல, this fellow had undergone meiosis. அதில் 4 megaspores ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஸோ இதுல இருந்து இப்படி வச்சுக்கோ. Like you can see that 4 megaspores ஒரு light color போடுவோம் டிஃபரன்ஸ்க்கு. 1 2 3 4 megaspores. One of the megaspore enclosed within the megasporangium, okay, develops into a multicellular female gametophyte. இப்போ 4ல 1 வளர்ந்து megasporangium develop into a multicellular female gametophyte. இப்போ இந்த ஸ்பொராஞ்சியம் தான் அப்படியே உங்களுக்கு கேமட்டோஃபைட்டா மாறுது. இங்க பாருங்க, இதுல மைக்ரோஸ்பொராஞ்சியம், இதுல நிறைய இருக்கும். மைக்ரோஸ்பொராஞ்சியம்னா 4லாம் இல்லை, அப்படியே ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கும். ஈவன் ஃபீமேல் இல்லை, இட் ஹாஸ் டு ரிசீவ் த மேல் பார்ட்னர், மேல் செக்ஸ் செல் வேர் த எம்ப்ரியோ இஸ் கோயிங் டு க்ரோ. அங்கதான் எம்ப்ரியோ வளர போறதுனால அங்க வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதோ இல்லை செக்ஸ் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதோ சாத்தியம் இல்லை. ஓகே, ஸோ இங்கே இந்த 4ல் one of the megaspore enclosed within the megasporangium இதுக்குள்ளே செட்டில் ஆகி that only will become a female gametophyte. இப்போ பார்த்தீங்கன்னா plant body sporophyte, gametophyte அதுக்குள்ளேயே வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. தட் பேஸ். இப்போ இந்த gametophyte எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கு. இதுவும் ஓவியோல இப்படி gametophyte இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு இதுக்குள்ள இப்படி ஒரு ஃபிளாஸ்க் ஷேப்ல ஒரு ஆள் இருக்கான். அவன் பேர் தான் 2 or more archegonia or female sex organ. Understood? So இந்த மெகாஸ்பொராஞ்சியம் ஃபீமேல் கேமட்டோஃபைட்டா மாறி அதுக்குள்ள செக்ஸ் ஆர்கனான ஆர்கிகோனியா வந்து செட்டில் ஆயிடுச்சு. 2 இல்லை 2க்கு மேலேயோ இருக்கும். இதுக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சேம்பர் இருக்கும். அந்த சேம்பர் பேரு போலன் சேம்பர். ஓகே, இது பேரு போலன் சேம்பர். எதுக்காக இது வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்க இருந்து இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம்ல இருந்து லிபரேட் ஆகிற மைக்ரோஸ்போர் கீழே விழல, கீழே இருந்து வளரல, ஒன்றும் பண்ணல. காத்து வழியா, இப்போ நம்ம பிரையோஃபைட் டெரிடோஃபைட்ல வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபெர்டிலைசேஷன். இங்க அது இல்லை. இவன் காத்து வழியா தூக்கிக்கிட்டு வந்து இங்க போடுறான். இங்க செட்டில் ஆகிற இந்த மைக்ரோஸ்போர்ஸ் தட் இஸ் போலன். ஃபர்ஸ்ட் டைமா இது பேரை போலன் கிரெயின் அப்படின்னு சொல்றோம். இங்கே செட்டில் ஆயிருப்பான். இந்த ஆர்கிகோனியால எப்போ வேணுமோ போயிட்டு there is a fertilization happening. அவ்வளவுதான். Female sex organ. The multicellular female gametophyte is also retained within megasporangium. அப்படியே உள்ள செட்டில் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் அந்த எல்லாம் உள்ளவே செட்டில் ஆகி எல்லாம் முடிஞ்சு ஃபார்ம் ஆன சீடு. எல்லாம் முடிஞ்சுன்னா ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்ச பிறகு என்ன, நம்ம ஆஞ்சியோஸ்பர்ம்ல படிப்போம் பாருங்க, மேலும் ஃபீமேலும் மீட் ஆயிடுச்சு. ஓகே, 2 மீட் ஆன பிறகு சீடு ஃபார்ம் ஆயிடுச்சு. சீடுக்குள்ள என்ன இருக்கு, உள்ள இருக்கிறது ஓவியூல் will become a seed. ஓவியலுக்குள்ள இருக்கிற 2 பேரும் மீட் ஆன இடம் எம்ப்ரியோ. ஓவியலை சுத்தி ஓவரி ஃப்ரூட்டா மாறுது. இங்க ஓவரி வால் வெளியில ஒன்றும் இல்லை, அதனால சீடு நேக்கடா நின்றுச்சு. Archegonia or female. The multicellular female gametophyte is also retained within the megasporangium. So இந்த female gametophyte குள்ளே நின்றுச்சா. Unlike bryophyte and pteridophyte. புரிஞ்சிருக்கா?
இப்போ பாருங்க, unlike bryophytes and pteridophytes in gymnosperm, the male and female gametophytes do not have an independent free living existence. Do you understand? இது plant sporophyte. பிளான்ட்டுக்குள்ளே உங்களுக்கு கோன் ஃபார்ம் ஆகுது. இங்கே ஸ்ட்ராபெல்லின்னு சொல்லிக்கலாம், கோனுன்னு சொல்கிறோம் இதில் ஆக்சுவலி. கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட், இது கோன். இந்த கோனால் அது பேர் கோனிஃபர்னு சொல்ல முடியாது. ஷேப் ஆஃப் த ட்ரீ இஸ் கோன் லைக், அதனால இது கோனிஃபெரஸ் குரூப்பு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளவே செட்டில் ஆயிடுச்சு. ரெண்டு செப்பரேட்டாக கேமட்டோஃபிட்டிக்கு ஸ்போரோஃபிட்டிக்குன்னு அந்த குழப்பம்லாம் இல்லை. plant body sporophyte, gametophytic generation உள்ளேயே வளர்ந்துருச்சு. So male and female gametophyte do not have an independent free living existence. They remain within the sporangia retained on the sporophyte. இப்போ இங்கேயே அப்படியே உள்ளேயே இருந்துருச்சா. The pollen grain is released from the microsporangium. இங்கேருந்து இவர் ரிலீஸ் ஆகுறாரு. They are carried in air current and come in contact with the opening of the ovule borne on megasporophyll. இங்கே ஒரு ஓட்டை வரைஞ்சிருக்கேன் பாருங்க, ஒரு நெக் மாதிரி ஒன்று இருக்கா, அது வழியாக உள்ள வருது. The pollen tube carrying the male gametes grow towards the archegonia in the ovule and discharge their content near the mouth of the archegonia. இப்போ புரியுது அவங்களுக்கு? ஸோ இங்கேருந்து வர மைக்ரோஸ்பொராஞ்சியம் இங்கே விழுந்து மவுத்து கிட்ட வச்சிருச்சு, அதுதான் அந்த pollen chamber. The pollen tube carrying the male gamete grow towards the archegonia in the ovule and discharge their content near the mouth. இங்கே விட்டுரும். இங்கே விட்டுட்டு அது எப்போ வேணுமோ அப்போ போய் மீட் பண்ணிக்கும். அதனால தான் இங்கே என்ன நடக்கும்னா, இங்கே மீதி இருக்கிற செல்லெல்லாம் எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் பண்ணிக்கும். ஜிம்னோஸ்பெர்மை பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடியே எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகிடும். ஆஞ்சியோஸ்பெர்மில் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் தான் எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இங்கே ஒரு சேம்பரில் போட்டு வைக்குது, எப்போ வேணுமோ மீட் பண்ணிக்கும். ஸோ ஃபெர்டிலைசேஷன் டன் ஆஃப்டர் endosperm formation in gymnosperm. Following fertilization, zygote develop into an embryo and the ovules into seeds. Fulla these seeds are not covered. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த கிளாரிட்டி எப்போ வரும்னா, உங்களுக்கு டெரிடோஃபைட்டும் பிரையோஃபைட்டில் இருக்கிற அந்த ஃப்ளோவில் படிச்சுக்கிட்டே வந்து அங்கே கீழே விழுந்து வளர்ந்தது இங்கே ஏன் வளரலைன்னா, இங்கேருந்து தூக்கிட்டு போய் அங்கே போட்டாச்சு. தட் இஸ் இவன்தில் போட்டாச்சு. போட்டதினால் இந்த ஸ்போர் மைக்ரோஸ்போர்ஸ் இங்கே கேமெட்டாக கன்சிடர் ஆகுது. போலன் கிரெயினை நம்ம கேமெட்டோஃபைட்டும் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை கேமெட்டாகவும் கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி ஃபீமேலில் ஆர்கிகோனியம் உள்ளே உட்காந்துருக்கு, அது மேலே ஒரு சேம்பர் இருக்குது. இங்கே நமக்கு ஸ்டிக்மா ஸ்டைலு அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இல்லை. அந்த சேம்பருக்குள்ளே வந்து உட்காந்துட்டு எப்போ வேணுமோ அப்போ போய்க்கும். Fertilization is done, embryo formation and open seed. That's it about ஒரு பியூட்டிஃபுல் ஜிம்னோஸ்பெர்ம். ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு கொஷின் இங்கேருந்து வந்தால், ஜிங்கோ வந்து ஒரு குரூப், ஜிங்கோ பைலோபா. இதில் டயக்ராம் பார்த்துக்கோங்க. டாப் ஷூட்டு, லாங் ஷூட்டு, சீட்ஸு, இதெல்லாம் லீஃபே இப்படி பைலோப்டாக இருக்குது பாருங்கள், ரெண்டாக பிரிஞ்சிருக்கு இங்கே. ஓகே, ஸோ பைலோப்டு லீவ்ஸு. திஸ் இஸ் பைனஸ், இது வந்து சைக்கஸ். இந்த குரூப்பில் நிறைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதை பற்றி எதுவும் இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. டசன்ட் மேட்டர், இது நீங்கள் ரொம்ப படிக்க வேணாம்னு ஃபீல் ஆகிருக்கும், ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நிறைய வுட் ஒர்க். நீங்கள் டெம்பரேட் கண்ட்ரிக்கெலாம் போனால் இந்த வுட்டு தான் மேஜர் வுட்டு. ஃபர்னிச்சராகவோ இல்லை ரயில்வே ரீப்பர்ஸ் எதை எடுத்தாலும் இதுதான். ஏன்னா அங்கே பூக்கும் தாவரங்கள், தட் இஸ் ஆஞ்சியோஸ்பெர்ம் ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி. Okay, this is about gymnosperm. The next group and the final and highly evolved advanced group is angiosperm. Angiosperm எடுத்துக்கிட்டிங்கன்னா angio closed seeded plants. Okay, இங்கே பாருங்க. Unlike the gymnosperm where the ovules are naked, in the angiosperms or flowering plants, the pollen grains and ovules are developed in a specialized structure called flowers. இங்கே பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளவரு, அதுக்குள்ள தேர்டு வேர்லா ஆண்ட்ரிஷியம், ஃபோர்த் வேர்ல் இன்னர்மோஸ்ட் வேர்லா கைனீஷியம். கைனீஷியமில் ஒரு 3 பார்ட் ஓவரி, ஸ்டைலு, ஸ்டிக்மா. அந்த ஓவரிக்கு உள்ள உட்காந்துருக்காங்க அந்த அவங்க நம்ம மேல் மீட் பண்ண போகிற எக்கு. ஓகே, ஸோ இன் ஆஞ்சியோஸ்பெர்ம் the seeds are enclosed in roots. இதுவும் the angiosperms are an exceptionally large group of plants occurring in wide range of
habitats எல்லா இடத்துலையும் வரும். The range in size from the smallest wolffia to tall trees of eucalyptus over 100 meters. Eucalyptus regnans ஒரு tallest tree இருக்கு. wolffia பார்க்கிறதுக்கு குட்டியா இந்த பால் பின்னோட ஹெட் சைஸ் தான் இருக்கும், அப்படியே உருண்டையா இருக்கும். They provide us with food, fodder, fuel, medicine and several other commercially important products. They are divided into two classes, dicots and monocots. Dicotyledons, monocotyledons. இப்போ பாருங்க, smallest பிளான்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கான், டாலஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கான். ஃப்ளவருன்னு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள ரொம்ப செக்லூடடா ஓவரிக்குள்ள ஓவியூல், ஓவியூல் தான் சீடு, அதுக்குள்ள எம்ப்ரியோ. அந்த கதை தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நிறைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இதில் ரெண்டு மேஜர் குரூப் தான், டைகாட்ஸ் அண்ட் மோனோகாட்ஸ். டைகாட்ஸ் அப்படின்னு சொன்னால் ரெண்டு காட்டலிடன் இருக்கும், அதாவது ரெண்டாக பிரியும், சீடு வந்து ரெண்டாக பிரியும். இப்போ நம்ம ஒரு வேர்க்கடலையோ ஒரு பருப்போ இதெல்லாம் எடுத்தால் ரெண்டாக பிரியும். அப்படி பிரிஞ்சா அது டைகாட். பிரியாது, நம்ம தான் உடைக்கணும். இப்போ கோதுமையை பிரிக்க முடியாது, அரிசியை பிரிக்க முடியாது, பார்லியை பிரிக்க முடியாது. இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் மோனோகாட். இப்போ நம்ம தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மோனோகாட், அது பிரிக்கலாம் முடியாது, உடைக்க தான் முடியும். அதெல்லாம் வந்து மோனோகாட்ஸ். அது மாதிரி நிறைய டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. அது எதுவுமே நமக்கு இங்கே கொடுக்கல, ஏன்னா உங்களுக்கு இது டீட்டெயிலாக மார்ஃபாலஜியில் படிப்போம் இதை, அதனால கொடுக்கல. ரொம்ப பேசிக் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, டைகாட்டில் டேப் ரூட் இருக்கும், மோனோகாட்டில் ஃபைப்ரஸ் ரூட் இருக்கும். டைகாட்டில் உங்களுக்கு வந்து ரெட்டிகுலேட் வீனேஷன் இன் லீஃப், இங்கே பேரலல் வீனேஷன் ரொம்ப பேஸு. ஷீதிங் லீஃப் பேஸ்ன்னு ஒரு லீஃபை சுற்றி இன்னொரு லீஃபை சுற்றி இப்படி போகும், இங்கே அப்படி இல்லை, நல்ல நோட்ஸ் இன்டர் நோட்ஸு கிளியராக தெரியும். இங்கே ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா டேப் ரூட்டுன்னு எழுதுகிறேன். ஃப்ளவர்னு பார்த்தீங்கன்னா டெட்ராமீரஸ், நான் எல்லாத்தையும் சொல்லலை, அதோட பேஸ் மட்டும் ஆர் பென்டாமீரஸ். என்னன்னா 4 or multiples of 4 or 5 or multiples of 5 இருக்கும். இங்கே வந்து ட்ரைமீரஸ், 3 தான், 3, 6, 9 அப்படின்னு. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, கேலிக்ஸும் கொரோலாவும் டிஸ்டிங்க்டாக தெரியும், கலரு எல்லாமே. இங்கே ரெண்டும் ஒரே கொலாப்ஸ்டாக ஒரே மாதிரி இருக்கும், அப்போ இங்கே இது பேர் பீரியாந்துன்னு சொல்லலாம். ஓகே, இன்னும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம மார்ஃபாலஜி அப்போ படிப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஸோ இதோட ஆக்சுவலி த லெசன் ஹஸ் கம் டு அன் எண்ட். இப்போ நம்ம சம்மரி பார்த்துடலாம், எப்பவுமே பார்க்குற மாதிரி எதுனா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுனா கொடுத்துருக்கலாம், இல்லை கொஞ்சம் மாறி இருக்கலாம், பார்த்துருவோமா? ஓகே, plant kingdom includes algae, bryophyte, pteridophyte, gymnosperm and angiosperms. Okay, 1, 2, 3, 4, 5. Algae are chlorophyll bearing simple thalloid autotrophic and largely aquatic organisms. Largely aquatic, இதே term தான் அங்க. Depending on the type of pigments possessed and the type of stored food, algae are classified into 3 classes, namely chlorophysi, phaeophysi, rhodophysi. Algae usually reproduce vegetatively by fragmentation, asexually by formation of different types of spores, and sexually by formation of gametes which may be isogamy, anisogamy, oogamy. புரியும்னு நினைக்கிறேன். Okay, 3 groups: vegetative reproduction, fragmentation, asexual spores. Sexual spores, sexual reproduction na isogamy, anisogamy and oogamy. தெரியும். Morphologically and physiologically same, morphologically different, physiologically same. இது ரெண்டுமே morpho and physiology differs. Bryophytes are plants which can live in soil but are dependent on water for sexual reproduction. Their plant body is more differentiated than that of algae. It is thallus-like and prostrate or erect and attached to the substratum by rhizoids. They possess root-like, leaf-like and stem-like structures. The bryophytes are divided into liverworts and mosses. The plant body of liverwort is thalloid and dorsiventral, whereas mosses have upright slender axis bearing spirally arranged leaves. புரியுதா?
liverworts அப்படியே thalloid தரையோட dorsiventral flattened. mosses அப்படியே கொஞ்சம் erect spirally arranged leaves ஓட இருக்கும். The main plant body of a bryophyte is gamete producing and is called a gametophyte. It bears the male sex organ called antheridia and female sex organ called archegonia. The male and female gamete produce fuse to form zygote, which produce a multicellular body called sporophyte. So it produces haploid spores. The spore germinate to form gametophyte. So gametophytic plant body alternate with sporophytic intermediate body. இங்கே இப்போ pteridophyteக்கு வந்தா the pteridophyte, the main plant body is sporophyte, which is differentiated into true root, stem and leaves. So plant body sporophyte. These organs possess well differentiated vascular tissues, vascular cryptogams. The sporophytes bear sporangia which produce spores. The spores germinate to form gametophytes which require cool, damp places to grow. In the cool, damp places to grow ங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக இருப்பதினால் இந்த pteridophytes எல்லாம் இந்த ஹோல் வேர்ல்டில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஜோனில் தான் வளருது. எல்லாமே அமைஞ்சு வரணும் அப்படிங்கிறது அதுக்கு கஷ்டமாகுது. ஸோ இதனுடைய எக்ஸ்டென்ஷன்ங்கிறது குறைஞ்சிருக்கு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. The gametophyte bear male and female sex organ called antheridia and archegonia respectively. So male or female. Water is required for transfer of male gamete to archegonium, whereas where zygote is formed after fertilization. Archegonium kulla the zygote produces sporophyte. இங்கே sporophytic main body alternate with the gametophytic intermediate body. Gametophyte is independent இங்கே. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா gametophyte எதுலெல்லாம் டிபெண்ட் எதுலெல்லாம் இண்டிபெண்ட்னு கேள்வி கேட்டா ஸ்போரோஃபைட் எல்லாத்துலேயுமே இண்டிபெண்ட் எக்ஸப்ட் இன் bryophyte. அதில் தான் sporophytic plant body is dependent. ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. The gymnosperms are the plants in which ovules are not enclosed by the ovary wall. Ovary wall இல்லை, so naked இருக்கு. After fertilization the seeds remain exposed and therefore these plants are called naked seeded plants. Even after fertilization seeds ரொம்ப ஓப்பனா தெரியறதுனால naked seeded plants. The gymnosperm produce microspores and megaspores which are produced in microsporangia and megasporangia born on the ஸ்போரோஃபில்ஸ். நான் வரைஞ்சு காமிச்சேன் இல்லைங்களா? மைக்ரோஸ்போராஞ்சியம்குள்ள மைக்ரோஸ்போர், மெகாஸ்போராஞ்சியம்குள்ள மெகாஸ்போர். The sporophylls, microsporophyll and megasporophyll respectively, are arranged spirally on axis to form male and female cones. So ஒரு கோனுக்குள்ள நிறைய sporophylls இருக்கும். The pollen grains germinates and pollen tube releases the male gamete into the ovule where it fuses with the egg cell in archegonia. அங்க போய் ஃபியூஸ் ஆகுது. இங்கேயும் pollen tubeங்கிற வார்த்தை இருக்கு. ஆஞ்சியோஸ்பெர்ம்லையும் pollen tubeங்கிற வார்த்தை இருக்கு. அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபாலோயிங் ஆனால் இங்கே ஆர்கிகோனியம்ங்கிற டேர்ம் சில நேரத்தில் இப்படி ஒரு கொஷின் இருக்கும். ஆர்கிகோனியம்ங்கிற டேர்ம் எது வரைக்கும் வருது இதுக்குள்ள எவல்யூஷனில் பிளான்ட் கிங்டம்லன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம் வரைக்கும் அந்த டேர்ம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த டேர்ம் வந்து ஆஞ்சியோஸ்பெர்மில் கிடையாது, இதோடு நின்றுது. ஓகே, அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிகோனியம்லாம் இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுற இடம்னா bryophyte, pteridophyte, gymnospermல. bryophyte, pteridophyteல pollen tube அந்த மாதிரி டேர்ம் எல்லாம் கிடையாது. இங்கே anthrozoid அப்படி போயிடுச்சு, இங்கே போலனா வந்துருச்சு. ஸோ pollen grain அதெல்லாம் உங்களுக்கு gymnosperm and angiospermல. Following fertilization, the zygote develop into embryo and the ovules into the seeds. So zygote தான் embryo, ovule தான் seed. இதே தான் angiospermல. இன்னொன்று ovary become a fruit in angiosperm. The angiosperms are divided into two classes, the dicotyledon and the monocotyledon. இப்போ உங்களுக்கு zygote வந்து வளர்ந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. ஆஞ்சியோஸ்பெர்மில் ஃபர்தராக போனீங்கன்னா இப்போ டைகாட்டு மோனோகாட்டு அப்படின்னு ரெண்டு குரூப் இருக்குது. அதில் மோனோகாட் இஸ் குவைட் அட்வான்ஸ்டு தேன் டைகாட். ரீசன் என்னென்னா எப்பவுமே மேலே போக போக ஒரு குட்டி பிளான்ட்லேயே எல்லா அமைப்பும் அமையப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது மோனோகாட்டில் ட்ரீஸ் ஆர் கொஞ்சம் லிமிட்டட் இன் நம்பர், ரொம்ப
ஆஞ்சியோஸ்பெர்ம். இப்போ நான் இங்கே உங்களுக்கு எவல்யூஷனை கொஞ்சம் காட்டுறேன். எவல்யூஷன் ட்ரீல பாருங்க. லுக் அட் இயர். ஆஞ்சியோஸ்பெர்ம் எவ்வளோ வைடாக வளர்ந்துருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் த கோல்டன் ஈரா. இது எங்கெல்லாம் இருந்து வந்திருக்கு அப்படின்னா, சி சைலோஃபைட்டான் குரூப் இப்படியே நீட்டம். ஸோ இந்த கோனிஃபெரேஸ், நீட்டேல்ஸ், சைக்கட்ஸ், ஜிங்கோயில்ஸ் இவங்க 4 பேரும் ஜிம்னோஸ்பெர்ம். ஸோ ஜிங்கோ பைலோபா. கோனிஃபெர்ஸில் பைனஸ், ஆரோகேரியா அதெல்லாம் வரும். நீட்டேல்ஸில் நீட்டம், வெல்வெட்ஷியா அதை பற்றி பெருசாக கொடுக்கல. சைக்கட்ஸ் வந்து சைக்கஸ். இவெல்லாம் சீடு ஃபர்ன்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அதுலேருந்து பிடிச்ச சோர்ஸ். அதனால தான் இங்கே ப்ரோஜிம்னோஸ்பெர்ம்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஒரு பக்கம் நமக்கு ஜிம்னோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் ஆஞ்சியோஸ்பெர்ம். அப்படின்னா சீட் ஹேபிட் எங்கே ஃபார்ம் ஆச்சு? எக்ஸாம் கொஷின் பார்த்தா சீட் ஹேபிட் ஃபர்ன்ஸ்லேயே ஃபார்ம் ஆயிடுச்சு, தட் இஸ் டெரிடோஃபைட்டில். அங்கேருந்து அப்படியே உங்களுக்கு இங்கே ஜிம்னோஸ்பெர்ம் ஒரு பக்கம், அப்படியே ஆஞ்சியோஸ்பெர்ம் இன்னொரு பக்கம். இன்னைக்கு தேதிக்கு இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் தான் பெருசாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த கோல்டன் ஈரா ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம். அதுலேயும் டைகாட் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கோடு பாருங்கள், கிரிட்டேஷியஸ் பீரியடில். மோனோகாட் அப்புறமா ஃபார்ம் ஆகிருக்கு. மோனோகாட் வந்து அட்வான்ஸ்டு தென் டைகாட். தட்ஸ் வை ஐ ஜஸ்ட் ரெஃபர் திஸ். ஓகே, ஸோ இதோட நம்மளோட இந்த லெசன் முடியுது. இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த லெசன் முடிஞ்சதில் சம்மரியும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறமும் இன்னும் ஏதாவது குழப்பங்கள் அப்படிலாம் இருந்துச்சுன்னா, படித்தது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், என்னவோ இங்கே எதுக்காக எவல்யூஷனை லிங்க் பண்ணீங்க அப்படிலாம் ஒரு கொஷின்லாம் வரா மாதிரி இருந்தால் ப்ளீஸ், உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் இல்லைன்னா உங்களால் ஆக்சுவலி படிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் அப்போ படிக்கும்போது புரியாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் டுடே ஐ ஜஸ்ட் மிக்ஸ் எவல்யூஷன், பிளான்ட் கிங்டம், அந்த ஹாப்ளாய்ட் டிப்ளான்டிக் ஃபேஸு எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டது. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஒரு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். படித்து பாருங்கள், கேளுங்க, கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிரும். இந்த கேமெட்டோஃபைட், ஸ்போரோஃபைட்லாம். இதோட நம்மளோட பிளான்ட் கிங்டம் லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அனிமல் கிங்டம் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக படிங்க, கான்செப்டோட படிங்க, நிறைய டேர்ம்ஸை மெமரைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.